INX மீடியாவுக்கு 2007ஆம் ஆண்டில் கோடிக்கணக்கில் அந்நிய செலாவணியை பெற்றுத் தந்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்டு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதற்கு மத்திய நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தின் பதவியை பயன்படுத்தி முறைகேடுகளில் கார்த்தி சிதம்பரம் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. இதற்கு பிரதிபலனாக அவருக்கு பெரும் தொகை கைமாறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து கார்த்தியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது சிக்கிய ஆவணங்கள் குறித்து தெரிவிக்க சிபிஐ அதிகாரிகள் மறுத்துவிட்ட போதும் கார்த்திக்கு எதிரான முக்கிய ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். INX மீடியா கார்த்தியின் நிறுவனத்திற்கு பணம் தந்ததற்கான ரசீதுகளையும் இமெயில் பரிமாற்றங்களையும் சிபிஐ கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சிபிஐ செய்தி தொடர்பாளர் RK கவுர் விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் விளக்கமளிக்க முடியாது என்றார். இதனிடையே கார்த்தி ரிட்டர்ன் டிக்கெட்டுடன் வெளிநாடு சென்றிருப்பதால் அவர் திரும்பியதும் விசாரணைக்கு சம்மன் அனுப்ப சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.